Hello guys, welcome back to our channel. So video kulla போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi மக்களே, welcome back to our channel. This is B2B Crazy official YouTube channel. So today's video is how social media is changing your mind. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சோஷியல் மீடியான்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த சோஷியல் மீடியா உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறது முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரிக் இருக்குது, 30 செகண்ட் ட்ரிக். ஸோ அந்த 30 செகண்டில் உங்களோட மைண்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, ஸோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யோசிச்சு பாருங்கள், எல்லா சோஷியல் மீடியாவுமே காமனாக இந்த மைண்டை வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்டில் ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ ரீல், ஷார்ட்ஸ், ஸோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 செகண்டில் ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரும்போது ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஸோ அந்த ட்ரிகரிங், ஸோ எதனால் நடக்குது, ஏன் நடக்குது, ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸோ அதை எப்படிலாம் ஸ்டாப் பண்ணலாம், ஸோ என்ன பண்ணுது, ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உட்காந்து பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலி இந்த சோஷியல் மீடியான்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களோட பிரெயினை சேஞ்ச் பண்ணுது, அதேமாதிரி உங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுது. ஸோ அது நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல, பட் அது கெட்ட விஷயமா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் தான் அதை தடுக்கணும். புரிஞ்சுக்கோங்க, சோஷியல் மீடியா ஜஸ்ட் சேஞ்சிங் யுவர் மைண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் காய்ஸ். ஸோ எவ்ரி திங், அதாவது எந்த விஷயமாகட்டும் எல்லாமே எவ்ரி மினிட்ஸ் அண்ட் எவ்ரி செகண்டுக்கு உங்களோட மைண்ட் அண்ட் பிரெயினை ரீவயரிங் பண்ணுது. ஸோ எவ்ரி ஸ்க்ரோல்ஸ் ஆர் எவ்ரி மொபைல் அண்ட் நீங்கள் மொபைல் பார்க்க எல்லா விஷயமே உங்களோட மைண்டை ரீவயரிங் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, ஒரு விஷயம் மாற்றுறீங்க, ஸோ உங்களுக்கே அது தெரியும். ஸோ சோஷியல் மீடியா பார்த்து நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஸோ அது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, பட் நிறைய பேர் கெட்டதாக தான் இருந்து கெட்ட விஷயத்தில் தான் அதிகமாக ஈடுபட்டு மாறி இருக்காங்க. ஸோ நிறைய பேட் ஹேபிட்ஸ் கற்றுனுக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவோட இயல்பு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வந்து பார்த்தா நல்லது தான் கெட்டது தான் எதுவுமே இல்லை, ரெண்டும் கலந்த கலவை. ஸோ நம்ம நல்ல பயன்படுத்தினா நல்லது. ஸோ நிறைய பேர் கெட்டதுன்னு தெரியாமல், சில பேர் தெரிஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்டாக வந்து பார்த்தா ஆயிடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் தான். ஸோ முடிஞ்ச அளவு மாற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சோஷியல் மீடியான்றது குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்குது. பட் இந்த 30 செகண்ட் மூலமாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்கு கேதர் ஆகும்போது, ஸோ இந்த குட், அதாவது ஃபீல் குட்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து பார்த்தா உங்கள் மைண்டுக்கு அவங்க டோப்பமைன் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கெடுதல் உங்கள் டோப்பமைன்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்கள் டோப்பமைனை ஈஸியாக ஹிட் பண்ணும் உங்கள் பிரெயினுக்கு. ஸோ இந்த டோப்பமைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேட். ஸோ அப்பப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரியல் லைஃப்பில் ஒரு விஷயம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரிங்களா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதோட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் படிக்கும் போதும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கற்றுன்னு நினைக்கும் போது சரி, டெஃபினட்டாக லேட் ஆகும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கலமாக. ஸோ அதான் ஹியூமனோட நேச்சர். பட் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக வந்து பார்த்தா உட்காந்து படிக்க முடியாது, நிலையாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃபோன் பார்ப்பீங்க, உங்களோட பொறுமையாக இருக்க முடியாது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா போரிங்காகவே இருக்கும். ஸோ உங்களோட ரியல் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இழந்துருவீங்க. ஸோ இதற்கெல்லாம் காரணம் ஸோ இந்த 30 செகண்ட் அந்த சோஷியல் மீடியா எல்லாருமே ஸோ வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 30 செகண்டில் 40 செகண்டில் 1 மினிட். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த ஸ்கில்லை கற்றுக்குறாங்க. ஸோ 30 செகண்ட்ஸில் மக்கள்கிட்ட எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போகிறது. பட் அது குட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் சரி, ஓகே. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கை 30 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கெட்ட விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அதை பார்த்து கெட்டு போகிறவங்க நிறைய பேர். ஸோ இதனால் உங்கள் லைஃப்க்கு நிறைய பாதிப்பு இருக்குது, ஆல்ரெடி சொன்னேன். ஸோ உங்களால் ஒரு 20 மினிட்ஸ் கூட உட்காந்து படிக்க முடியாது. பிகாஸ் உங்கள் மைண்ட் பழகிடுச்சு அந்த சின்ன சின்ன டோப்பமைன், அதாவது சின்ன டோப்பமைன் பார்த்தா ஹிட்ஸ் பண்ணுது. ஸோ சின்ன ரெஸ்பான்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுறதுனால ஸோ அது பழகிடுச்சு, உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ நீங்கள் சாப்பிட்டா கூட 5 நிமிஷம் சாப்பிட்டு ஏஞ்சிடணும் டக்குன்னு. ஸோ டக்குன்னு படிச்சு முடிச்சிடணும், டக்குன்னு போனோம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுக்கெல்லாம் காரணம்
மைண்டு தான். ஸோ அந்த டோப்பமைன் தான். ஸோ அது கெட்ட வழியில் கொண்டு போகுது. ஸோ ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தோம் எஃபெக்ட் போடணும் அதே மாதிரி லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ லாங் டைம் ஆகும் தான். பட் சோஷியல் மீடியான்றது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ சோஷியல் மீடியான்றது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி அவ்வளோதான். ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த சோஷியல் மீடியா மூலமாக உங்களுக்கு வர பாதிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்களே இழந்துருவீங்க. உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் இழந்துருவீங்க. அதேமாதிரி உங்களுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஸோ நம்ம அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, ஸோ நம்ம செத்துடலாமா, ஸோ இந்த மாதிரி அன்வான்டான தாட்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு நீங்களே கொஷின்ஸாக ரைஸ் பண்ணுவீங்க சம்மந்தமே இல்லாமல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா சைக்காலஜிக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான். அதே மாதிரி உங்களை நீங்களே மற்றவங்களோட தேவையில்லாமல் கம்பேரிசன் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ கான்ஃபிடன்ஸ் போயிடும், உங்களோட ஹாப்பினஸ் போகும், உங்களோட செல்ஃப் ஒர்த்து நீங்களே வந்து பார்த்தா இழந்துறீங்க. பட் உங்களோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். பட் நீங்களே வந்து பார்த்தா உங்களை நீங்களே தாழ்த்திப்பீங்க. ஸோ உங்களால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீக் மெமரி ஆகிடும். ஸோ எதில் உங்களோட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக உங்களோட மெயினாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது எந்த விஷயத்திலையும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களோட மைனஸாகவே இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ இந்த 30 செகண்ட் மூலமாக. ஸோ 30 செகண்ட் சோஷியல் மீடியா வந்து பார்த்தா குட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குட்டாக யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. பேடாக யூஸ் வந்துச்சுன்னா ஸோ ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சிம்பிள், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அக்கார்டிங் டு திஸ் வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சோஷியல் மீடியா இஸ் நாட் பேட். பட் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா நீங்கள் தான் அங்கே கிங் ஆர் குவீன், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவை சரியான முறையில் பயன்படுத்துங்க. பிகாஸ் இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போகணும்னு நினச்சி வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. பட் அது ரீச் ஆக மாட்டிருக்கு. ஸோ அதற்கான காரணம் ஸ்ட்ராட்டஜி, அல்காரிதம். ஸோ அந்த சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம தான் பார்த்தா மாற்றணும்னு நினச்சா நம்ம தான் பார்த்தா அந்த மாதிரி வீடியோஸை தேடி கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஸோ அதை விட்டுட்டு இந்த அன்வான்ட் வீடியோஸ் பார்க்கறதால நோ யூஸ், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, பழச்சிக்கோங்க. ஓகே, ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் B2B கிரிசி அஃபிஷியலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.